இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஆணவ கொலை. தமிழ்நாட்டில் ஆணவ கொலைன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்தில் மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவ்டாக கேஸ் ஃபைல் பண்ண 2017 2021 வரைக்கும் நமக்கு கிடைச்ச சோர்ஸ் ஆன்லைன் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 கேசஸ் தான் ஆணவ கொலை ரிஜிஸ்டர் ஆகி அதுக்கான தீர்ப்பு வந்துருக்கு. மற்ற கவர்மெண்ட் இன்னும் ஸ்டேட்மெண்ட் ஆணவ கொலைன்ட்டு கன்ஃபார்மே பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சில கேசஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஒரு சில கேசஸில் ஆணவ கொலைனே ஃபைல் பண்ணல. அண்ட் அது பார்த்திங்கன்னா சில சோசியல் ஆக்டிவிட்டீஸ், இப்போ மதுரையில் எவிடன்ஸ் கதிரன் இருக்கார், அதுபோல ஒரு சில அமைப்புகள்லாம் சேர்ந்து அவங்க டேரக்டா பிரகாரம் வச்சுருக்குது, அவங்க வித்து ப்ரூஃபோடு வச்சுருக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85 கேசஸ் மேலே இருக்குன்றாங்க. கடந்த 10 வருஷம் நான் சொல்கிறது, 10 வருஷம் மீன்ஸ் 2015 to 25 வரைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது இது டபுள் மைண்டடாக டைம்ஸ் அவங்களுக்கும் டபுள் மைண்டடாக ஒரு சில விஷயம் கண்டு போய் பிடிக்க முடியாத விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கேசஸ் பக்கமாக இருக்கும் போல். அவ்வளோ கேசஸ் இருக்குது, அவ்வளோ கேசஸ் நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போது எப்படி சொல்கிறது, ஏன் கவர்மெண்ட் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற மாட்டுறாங்க? அதுக்குன்னு ஏன் தனியாக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர மாட்டுறாங்க? டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், 2 கட்சியுமே. ஏன்னா இப்போது லாஸ்ட் 5 வருஷமாக தான் டிஎம்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி டிஎம்கே இருந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வரதுக்கு தயங்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரியல எனக்கு. இது தலித்துக்காக மட்டும் நடக்குதா? தலித்துக்காக அதிகமாக நடக்குது. ஒரு சில கம்யூனிட்டிஸில் ஹையர் கம்யூனிட்டிலேயே இது நடந்திருக்கு, ஆனால் நிறையா கம்யூனிட்டிஸில் இது வெளிவராமல் இருந்திருக்கு. ஸோ ஒரு ஆணவ தடுப்பு கொலை சட்டன்றது ஒரு பாதுகாப்பான சட்டம். இன்னும் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அப்படியே 100% இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஓரளவுக்கு நார்த்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்படின்ற போது இதெல்லாம் கொண்டு இன்னும் நம்ம முன்னேறி போகலாமே, ஏன் பின்னோக்கி போனீங்க? இந்த ஜாதி மேலே வச்சு தானே இந்த ஆணவ கொலைகள் நடக்குது. ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்க? நான் சப்போர்ட் பண்ணுறோம், அதாவது இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணலாம், ஸ்கீம்ஸ் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, ரிசர்வேஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஓகே. பட் ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கா? அந்த சொல்லப்போனால் ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது, அவங்க பண்ணி அவங்க வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற நிலைமையில் இந்த சொசைட்டி அவங்களை பயன்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு டைமும் இப்போ ஈவன் லாஸ்டாக கவின் ஆணவ கொலை போனால் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனது. அப்போ இப்போ வரைக்கும் டிஎம்கே அரசாக இருக்கட்டும், அவங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆணவ கொலை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ எப்படி ரொம்ப வருஷமாக பிசிஆர் ஆக்ட் கொண்டு வராமல் இருந்து அது தலித் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அந்த இது வந்ததுக்கப்புறம் குற்றங்கள் குறைஞ்சிருச்சா, இது ஆயிடுச்சா அப்படின்றது தான். குற்றங்கள் குறையவே இருந்தோம், அப்படி இருந்தும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, நாட்கு நாளுக்கு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் பிசிஆர் சட்டம் இருக்கும் வரைக்கும் ஒரு சில இடத்துல அது கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷனாக தலித் மக்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குது. அது கொண்டு வந்ததுனால கவர்மெண்ட் சைடில் ஏதாவது லாஸ் ஆகிருக்கா? எந்த லாஸுமே கிடையாது. கொண்டு வந்ததுனால இங்கே தலித் மக்கள் இன்னும் கொஞ்சம் சேஃபாக வாழ்றதை ஃபீல் பண்ணுறாங்க. சொந்த நாட்டிலே அகதி மாறி வாழ்கிற நிலைமை தலித் மக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் ஏற்றதில் என்ன கஷ்டம் இருக்குது, ஏன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ், லீகல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் லீகல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லைன்றது என்னோட கருத்து. தேங்க்யூ.